பிரபல மலையாள நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷ் உள்ளிட்ட 4 பேர் மீது பாலியல் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவில் மலையாள நடிகைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை புகார்கள் அதிகரித்து வரும் நிலையில் மேலும் ஒரு நடிகை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத், வணக்கம். இந்த புகார் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கேரள திரையுலகத்தில் ஹேமா கமிஷன் அறிக்கை வெளியானதை தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது. கேரள திரையுலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அதாவது நடிகைகளுக்கு இயக்குநர்கள் மற்றும் நடிகர்களிடமிருந்து பாலியல் உள்ளிட்ட துன்புறுத்தல்கள் ஏற்பட்டது தொடர்பாக அந்த ஹேமா அறிக்கையில் பல்வேறு விவரங்கள் வெளியானது. அதை தொடர்ந்து நடிகைகள் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள். முதலாக வங்காள நடிகை ஸ்ரீலேகா மித்ரா இயக்குனர் ரஞ்சித் மீது குற்றச்சாட்டை முன்வைத்தார். அவர் தனக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் அளித்ததாக அவர் குற்றச்சாட்டியதை தொடர்ந்து அந்த ரஞ்சித் கேரள அரசினுடைய கீழே இருக்கக்கூடிய கேரள திரைப்பட கழகத்தினுடைய அகாடமியினுடைய தலைவராக இருந்த தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அதை தொடர்ந்து நடிகர் ரேவதி சம்பத் அவர் நடிகர் சித்திக், பிரபல நடிகர் சித்திக் மீது குற்றச்சாட்டை முன்வைத்தார். அவரும் தனக்கு பாலியல் துன்புறுத்தல் இழைத்ததாக கூறியதை தொடர்ந்து சித்திக் கேரள நடிகர்களுடைய சங்கமான அம்மா அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்தார். அதை தொடர்ந்து இப்போது ஒரு குற்றச்சாட்டை நடிகை முன்வைத்திருக்கிறார். மினு குரியன் என்கின்ற நடிகை முகேஷ் உள்ளிட்ட 4 பேர் மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதாவது கேரளாவை சேர்ந்த நடிகை மினு குரியனுக்கு கடந்த 2013ஆம் ஆண்டு திரைப்பட படப்பிடிப்பின் போது அந்த பணியில் ஈடுபட்டிருந்த வேளையில் நடிகர், அதாவது இப்போது கொல்லம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நடிகர் முகேஷ், அதே போன்று நடிகர் மணியம்பிள்ளை ராஜு, நடிகர் இடைவேளை பாபு, அதாவது அம்மா அமைப்பினுடைய ஏற்கனவே பொதுச் செயலாளராக இருந்த இடைவேளை பாபு, நடிகர் ஜெயசூர்யா மற்றும் சந்திரசேகரன், புரொடக்ஷன் கண்ட்ரோலர் நோபல் அண்ட் விச்சு ஆகிய நபர்கள் தனக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தல் ஏற்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் இந்த தகவலை அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் தான் குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்கு மேலாக தனக்கு இது மாதிரியான தொடர்ந்து இந்த துன்புறுத்தல் ஏற்பட்டதன் காரணமாக மலையாள திரையுலகை விட்டு வெளியேறி சென்னையில் குடியமர்ந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக ஏற்கனவே பல இடங்களில் புகார் அளித்தும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால் தற்போது இருக்கிற சூழலில் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சம்பவங்கள் தொடர்ந்து இந்த பெண்கள் முன்வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஏற்கனவே முன்னணி நடிகைகளான பாவனா, மஞ்சு வாரியார், ஊர்வசி உள்ளிட்ட நடிகைகள் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக இவர்களுக்கு துன்புறுத்தல் அளித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கருத்தையும் ஏற்கனவே தங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்த யாரும் காவல்துறைக்கு நேரடியாக போர அளிக்காத சூழலில் இவர்கள் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுப்பதற்கு நேற்று கேரள அரசு ஒரு குழுவை அமைத்திருக்கின்றது. 4 பெண் IPS அதிகாரிகள் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கின்றது. இதனால் இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட நடிகர்கள், இயக்குநர்கள் மீது உடனடியாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற எதிர்பார்ப்போடு கேரள மக்கள் காத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.